2 மேதை இப்போ லேசா முளைப்புக்கு இவ்வளவு சத்தம் போடுகின்றார்கள். லேசா முளைத்ததுக்கு இவ்வளவு முளைத்ததுக்கு, லேசா முளைத்ததுக்கு இவ்வளவு முளைத்ததுக்கு. நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைத்து விட்டது என்ற ஒரு நாடகத்தையும் திரு எதிர்க்கட்சி தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார். முளைத்து விட்டது என்ற ஒரு நாடகத்தையும் வரலாறு காணாத அளவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டதா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது உண்மையா உருட்டா? நெல் கொள்முதல் செய்ய முடியாம விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்களா? நெல் கொள்முதல் விவகாரத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மைக்கு புறம்பாவும் வதந்திய பரப்புறதாவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? ஹாய், நான் உங்க தேவா. இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. டெல்டா விவசாயிகளோட கோரிக்கையை ஏற்று 1 மாசத்துக்கு முன்னாடியே 1825 கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டதாகவும் அதுல 81% நெல் மூட்டைகள் குடோன்ல சேர்க்கப்பட்டதாகவும் மீதி இருக்க நெல் மூட்டைகள் இன்னும் 1 வாரத்துல அந்த பணி முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நெல் கொள்முதல் செய்ய முடியாம விவசாயிகள் கஷ்டப்படுறதா எங்களுக்கு புகார் எதுவும் வரல. விளைவிச்ச நெல் முளைச்சு வீணா போனதா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வதந்தியையும் உண்மைக்கு புறம்பாவும் பேசுறதா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியா போயிட்டு மக்கள்கிட்ட கேட்டுதான் அந்த தகவலை சொல்லியிருக்காங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்ற மாதிரியே நம்ம வச்சுக்கோமே, அவர் எதிர்க்கட்சி தலைவர், அதனால அவர் உண்மைக்கு புறம்பா பேசுறாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது உண்மைதான். பாதிக்கப்பட்ட விவசாயிகள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம திமுகவோட தமிழ்நாடு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நெல்லு முளைச்சிருக்கு, லேசா முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த மாதிரி எல்லாம் இல்லைன்னு சொல்றாங்க. எதுக்காக இப்படி மாத்தி மாத்தி பேசணும்? அது சரி, உண்மையா இருந்தா தானே கரெக்டா பேச முடியும், பொய்ய மாத்தி மாத்தி தானே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தொண்டர்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அதிமுக தொண்டர்கள் சைட்ல இருந்து சில கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நெல் செடியில இருந்து வருமா இல்ல கொடியில இருந்து வருமா? நெல்லை விளைவிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? முப்போகம்னா என்ன? நெல் கொள்முதல்னா என்ன? அதை எப்படி செய்யறது? இதுக்கான பதில யாருமே எழுதி கொடுக்காம உங்களோட சுய அறிவை பயன்படுத்தி உங்களால பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, களத்துல நேரடியா பார்க்காம இன்ஸ்டாகிராம்ல கவர்ச்சி நடிகை போட்ட போஸ்டர் ரீபோஸ்ட் பண்ணிட்டு அங்கேயே சுத்திட்டு தெரிஞ்சா மக்கள் விளைவிச்ச நெல்லை அரசு கொள்முதல் பண்றதுல தாமதமானதுனாலையும் மழையால நெல் எல்லாமே நாசமானதை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. வள்ளலார் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் தான் எனக்கு ஞாபகம் வருது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. ஒரு பயிர் வாடி போனாலே நம்மளோட மனசு அவ்வளவு வாடும். அப்படி இருக்கும்போது விவசாயம் பண்ற விவசாயி மக்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. உழவு, அதுக்கு கூலி, அதுக்கப்புறமா உரம், பூச்சிக்கொல்லி மருந்து, இது எல்லாத்தையுமே கடனை வாங்கி தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. அப்படி கடனை வாங்கி கஷ்டப்பட்டு உழைச்சு நமக்கு சோறு போடுற விவசாயிகளோட மனசு இப்ப எப்படி இருக்கும்? இந்த மழையால பயிர்கள் எல்லாமே சேதமாயிருக்கு. அது மட்டும் இல்லாம அறுவடை பண்ணி அவங்க வச்சிருந்த நெல்லை கொள்முதல் பண்ண முடியாம அந்த நெல் எல்லாமே முளைச்சு வீணா போயிருக்கு. அவங்களோட மனசு எவ்வளவு வேதனையா இருக்கும்? எங்கெங்கேயோ கொள்ளையடிச்சிங்க, இப்ப கடைசியில மக்களோட வயிற்றுல அடிக்கிறீங்க. இது நியாயமா? 2026ல திமுகவோட ஆட்சி தொடருமா இல்ல வேணவே வேணாமா? உங்களோட கருத்து என்ன? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.